எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூறில் 2வது பத்தில் 3வது பாட்டு. இதனோட பிரபந்த சீரியல் நம்பர் 3350. பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்கோ. புட்கள் இறையும் மணிவண்ணா என்னும், புட்கள் இறையும் மணிவண்ணா என்னும், வானமே நோக்கும் மையாக்கும், உட்கொடை அசுரர் உயிர் எல்லாம் உண்ட ஒருவனே என்று உள்ளம் உருகும். கட்கிலி உன்னை காணும் ஆறு அருளாய், உன்னை காணுமாறு அருளாய்ன்னு இருக்கும். காணும் ஆறு அருளாய் அப்படி படிக்கணும். நான் பிரித்து தான் படிக்கிறேன், உங்களுக்கு படிக்கிறதையே. காகுஸ்தா கண்ணனே என்னும், திக்கொடி மதில் சூ திருவேங்கடத்தாய், இவள் திறத்து என் செய்திட்டாயே. இது பாட்டு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உட்கள் முதல்ல எடுத்ததுமே அதான் சொல்றார். உட்கள், உட்குன்னா உட்குன்றது வெட்கம். உட்குன்னா வெட்கம். தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கோ. உட்கள்னா வெக்கம் இல்லாம. உட்கு பிளஸ் இல் உட்கள்னு ஆயிடுது. வெக்கம் இல்லாமல். உட்கள் இறையும், சத்தம் போட்டு வாயத்தை, வெக்கமே இல்லாத வாயை திறந்து கூப்பிடலாம். மணிவண்ணா என்னும், மணிவண்ணான்றது பார்த்தீங்கன்னா, மணின்றது அந்த இந்திரநீல கல். அந்த வண்ணமா ஒரு இந்திரநீல கல்லை உடைச்சோம்னா அதோட உள்பகுதி இருக்கும்பாங்க பளபளன்னு, அந்த வண்ணமா. அதுதான் சொல்றேன் இந்த இடத்துல. உட்கள் மணிவண்ணா என்னும், வானமே நோக்கும். எவ்வளவு அழகா அதை வர்ணனை பாருங்க. அந்த மாதிரி வெக்கமே இல்லாத மணிவண்ணான்னு வானமே நோக்கி ஆகாயத்து பார்க்க கெஞ்சலாம். வானமே நோக்கும் மையாக்கும். மைன்றது இந்த இடத்துல மயக்கம். மயக்கத்துக்கு மையின்னு ஒரு பேரு. மைனா மயக்கம். மையாக்கும். வானத்தை போத்து கத்துறாளாயா, அந்த கஜேந்திரன் ஞான கதிரிக்க அது மாதிரி வானத்தை நோக்கி மணிவண்ணான்னு கத்துறாளாம், விழுந்துருவாளாம். அவன் அம்மாவோட கூத்துது. அவன் அம்மா சொல்றது. நம்மாழ்வார் பெண்பாலா நடத்துகிறார். பெண்பாலா இருக்கிறதுனால அவளுடைய அம்மா இவ எவ்வளோலாம் பண்றா பாருன்றதை சொல்றாரு இந்த இடத்துல. வானமே நோக்கும் மையாக்கும். வானத்தை பார்த்துட்டு வானத்தை நோக்கி மயங்கி விழுந்துருவாளாம். உட்குடைய, உட்குன்னா வலிமை பார்த்துக்கோங்க. முதல்ல முதல்ல வந்த உட்குக்கு வெக்கம். இந்த உட்குக்கு வலிமை. உட்குன்னா வெக்கம்னு ஒரு அர்த்தம், ஒரு பொருள் உண்டு. வலிமைன்னு ஒரு பொருள் உண்டு. இந்த ரெண்டாவது வர ஸ்டான்ஸால வர இது உட்கு வலிமைன்னு அர்த்தம். உட்குடைய வலிமையுடைய, உட்கொடை அசுரர் குலம் எல்லாம், அசுரர் உயிர் எல்லாம் உண்ட. அந்த மாதிரி உட்கொடை வலிமையான அசுரருடைய உயிரை எல்லாம் உண்ட, அதாவது அவர்களெல்லாம் அழித்த அனைத்து அசுரர்களையும் உயிரையும் உண்டன்னு அர்த்தம் வருது இந்த இடத்துல. வலிமையான அனைத்து அசுரர்கள் உயிரையும் உண்ட, அசுரர்கள் குலத்தை உயிரோடு வேரோடு அறுத்தன்னு அர்த்தம். ஒருவனே என்னும், நீ ஒருவன் தான், நீ ஒருத்தன் தான் அதை பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். எல்லாம் உண்ட ஒருவனே என்னும், உள்ளுருகும்ன்றது கதி என்னும். என்ன வந்திருக்கு? ஒருவனே என்னும் உள்ளுருகும். உள்ளுருகும்ன்றது உள்ளத்துக்குள்ளேயே உருகிறது. உள்ளுக்குள்ளேயே நினைச்சு ஏங்குறாளாம். உள்வுருகும் அந்த ஏக்கம். உடல் உருகும். உள்ளுருகும்னா உள்ள உருகும்னா உடல்ல உள்ள உருகிறது, தானாவே உருகிறது. உருகும் மயக்கமடைகிறது. உடல் உருகும் மயக்கமடைதலும்
உடலை உள்ள உருகி உருகி மயங்கி விழுந்துருவாளாம். கட்கிலி, கட்கிலினா கண் இல்லைன்னு அர்த்தம். கண் கட்கிலின்னா கண் பிளஸ் இலின்னு பிரிச்சுக்கணும். கண்ணுன்னா கண்கள், இலின்னா கண்ணு இல்லாதவன் அர்த்தம் இல்லை, நம்ம கண்களுக்கு புலப்படாதவன் அப்படி எடுத்துக்கணும். கண்களுக்கு வந்து கண் இலின்னா நமக்கு கண் இல்லைன்னு இல்லை, அவள் பைத்தியம் ஆயிட்டதுனால அவளுக்கு கண்ணே தெரியலையாம், கண்ணுக்கு அது அவ கண்ணுக்கு புலப்படலையாம். கட்கிலி என்னும் உன்னை காணுமாறு அருளாய். என்னால பார்க்க முடியல உன்னை பார்க்கமாறு. ஆறுன்னா வழி. உன்னை பார்க்கும் ஆறு அருள வேண்டும். ஆறுன்றது எனக்கு அந்த வழியை சொல்லணும். உன்னை பார்க்கறதுக்கான வழி என்னவோ அதை நீ எனக்கு சொல்லிக் கொடு, கற்றுக் கொடு அப்படின்றார். கட்கிலி உன்னை காக்கும் ஆறு அருளாய் காகுஸ்த கண்ணனே என்னும். காகுஸ்தன்றது வந்து ராமருடைய ஒரு வழி, ராமருடைய பரம்பரையில் காகுஸ்தன் ஒரு ராஜா தான். காகுஸ்த பரம்பரைன்னு ராமரோட பரம்பரையை. காகுத்தன்றது வேற, அது வேற, அது காக்காசுரன் கதை. அது இல்லை, அந்த காகுத்தன் இல்லை. இந்த இடத்துல தமிழ் படுத்துறதுனால அவர் காகுத்தன் கொடுக்குற. இந்த இடத்துல காகுஸ்தன் அர்த்தம். காகுஸ்தன்னு ராமருக்கு ஒரு பேரே உண்டு, காகுஸ்தான் கூப்பிடுவா அவர். காகுஸ்தன் பரம்பரையில் வந்த காகுஸ்தனே கண்ணனே என்னும், அந்த வழியில் வந்த கண்ணனே என்னும். திட்கொடினா திடமான மதில் சோறு, அருமையான பெரிய நல்ல கனமான பதில் சோறு. திட்கொடி திடமான, அழகா கொடுத்துருக்க பாருங்க. திட்கொடி மதில் சோறுகள் சூழ்ந்த அந்த மாதிரி அந்த பெரிய திடமான கொடிகளை எல்லாம் படர்ந்துருக்கான் அந்த மதில் சோத்துல. அந்த காலத்துல வந்து கொடிகளை படர விடுறது அது ஒரு அழகு, அதைத்தான் சொல்றாருங்க. திட்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் சாரி திட்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய். இந்த பாட்டு எல்லாமே ஸ்ரீரங்கம் பெருமானை சொல்றதுதான். திருவரங்கத்தாய் அவள் திறத்து என் செய்திட்டாய். அவளை என்ன பண்ணினேன், ஏன் அவள் இப்படி ஆயிட்டா, ஏன் நம்மாழ்வார் இப்படி ஆயிட்டார், பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவர் பாட்டுக்கு வானத்தை பார்த்து காத்துற சுற்றி பைத்தியம் பிடிச்சி பாயப்படான்றதுன்னு வேலை. அது மாதிரி அவர் பாட்டுக்கு ஆகாசத்தை நோக்கி பெருமாளைன்னு கத்துறா. அதாவது இந்த இடத்துல அவர் ஆகாயத்தை நோக்கி பெருமாளைன்னு கத்துறார். அந்த 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 அளவுக்கு அவரை வந்து பைத்தியமாக்கி ஒன்னையே நினைச்சிட்டு எல்லா இந்த பூமியெல்லாம் ஒன்னையே நினைச்சிட்டு ஆகாசத்தை பார்க்குறா. மணிவண்ணான்னு வாயத்தை வந்து கத்துறா, வெக்கம் இல்லாத வலிமையான அசுரர்கள் உயிரையெல்லாம் உண்ட நீ ஒருவனே என்று அவன் மொத்தம்தான் எல்லா அசுரர்களையும் கொண்டவன், அவன் தான் என்னுடைய நாயகன், அவன் தான் எனக்கு தலைவன் நினைச்சு உள்ளுக்குள்ளேயே உருகிறாளாம். உள்ளம் உருகின்ற கட்கிலி காகுஸ்தனத்தை சேர்ந்த கட்கிலின்னா வலிமையான அசுரர்களை எல்லாம் அந்த மாதிரி கட்கிலி உன்னை காணும் ஆறு அருளாய். வலிமையானவனே, இந்த இடத்துல கட்கிலின்றது வந்து வலிமையானவனே, கண் இல்லாதவனேன்னு அர்த்தம். கண் இல்லாத பண்ணிட்டியா என்ன, என்னால உன்னை பார்க்க முடியாது, நீ இல்லைன்னு சொல்லல. கட்கிலின்னா கண் இல்லாதவனேன்னு ஒன்னையும் சொல்லல, என்ன என் கண்ணால உன்னை பார்க்க முடியலையே. கட்கிலி கண்ணில் புலப்படாதவனேன்னு அர்த்தம். கட்கிலி உன்னை காணும் ஆறு அருளாய். ஆறுன்னா வழி. உன்னை காணும் ஆறு அருளை காகுஸ்தா கண்ணனே. காகுஸ்தன்ற அந்த பரம்பரை வந்த ராமரே கண்ணனே என்றும். திடமான கொடிகள் படர்ந்துள்ள மகிழ்ச்சியத்துடைய ஸ்ரீரங்கம் கோலத்தில் இருப்பவனே, இவள் திருத்தி என் செய்திட்டாய். இவளை என்ன விஷயத்தை என்ன செய்திருக்கேன், இவளை என்ன செஞ்சிருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு கேட்குறாரு. அதான் இந்த பாட்டோட கன்க்ளூஷன்றது தான். நாளைக்கு பெங்களூர் போகிறேன். இன்னைக்கு ஈவினிங்கே போயிடுவேன். இன்னைக்கு ஈவினிங் இல்லை, நாளைக்கு காத்தால கிளம்பிடுவேன். நாளையிலேருந்து ஒரு 4 நாள் நான் இல்லை. தேங்க்யூ.